அவரை தொடர்ந்து மன சித்திரவதைக்கு செஞ்சுட்ருக்காங்க இந்த சிறை நிர்வாகம். இதை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் மனு அளிக்க போகிறோம். இதை கண்டித்து அவர் 2 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று அவரை கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கேருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவர் பெயில் பேசும்போது சொல்லணும். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை வரும் 15ஆம் தேதிக்கு மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரை தொடர்ந்து மன சித்திரவதைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சிறை நிர்வாகம். இதை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் மனு அளிக்க போகிறோம். இதை கண்டித்து அவர் 2 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று அவரை கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கேருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவர் பெயில் பேசும்போது சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.